வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். திருச்சியில் முதுகலை ஆசிரியர் பணிக்கான தேர்வை 9798 பேர் எழுதினர். திருச்சியில் ஆசிரியர் பணிக்கான எழுத்துத் தேர்வை 9798 பேர் எழுதினர். தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், வணிகவியல், பொருளியல், வரலாறு, புவியியல், அரசியல் அறிவியல், கணினி அறிவியல் மற்றும் உடற்கல்வி ஆகிய 14 பாடங்கள் சார்ந்த முதுகலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை 1 ஆகிய பணியிடங்களில் காலியாக இருந்த 1996 இடங்களுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி வெளியிட்டது. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டது. அதன்படி 1,73,410 பெண்கள், 63,113 ஆண்கள், 7 மூன்றாம் பாலினத்தவர்கள் என மொத்தம் 2,36,530 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இவர்களில் 3,734 பேர் மாற்றுத்திறனாளிகள் ஆவார்கள். கோரிக்கை: முன்னதாக முதுகலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான புதிய பாடத்திட்டம், புதிய நடைமுறைகள் ஆகியவற்றால் தேர்வுக்கு தயாராக போதுமான கால அவகாசம் இல்லாமல் அவதிப்படுவதாகவும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தெரிவித்ததோடு தேர்வை தள்ளி வைக்கவும் கோரிக்கை விடுத்த வண்ணம் இருந்தனர். ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு தெரிவிக்கும் வகையில் செய்திகள் வாயிலாகவும் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் கோரிக்கையை முன்வைத்தனர். இது தொடர்பான வழக்கும் சென்னை ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. ஆனால் திட்டமிட்டபடி அக்டோபர் 12ஆம் தேதி நேற்று தேர்வு நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் திட்டவட்டமாக தெரிவித்தது. வேறு வழி இல்லாமல் தேர்வர்களும் தேர்வுக்கு தயாரானார்கள். அதன்படி முதுகலை ஆசிரியர் பணிக்கான தேர்வு நேற்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றது. இதற்காக 809 மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. 681 பேர் வரவில்லை. திருச்சியில் 35 மையங்களில் இந்த எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. காலை 9:30 மணிக்கு தேர்வு தொடங்கியது. அதற்கு முன்பாகவே தேர்வு எழுத வந்தவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். அதிகாரிகள் அவர்களை பரிசோதனை செய்த பின்னரே தேர்வு மையத்தில் செல்வதற்கு அனுமதித்தனர். தேர்வு மையங்களுக்கு முன்னால் தடை செய்யப்பட்ட பகுதி என அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. திருச்சி மாவட்டத்தில் இந்த தேர்வை எழுதுவதற்கு 10,479 பேருக்கு ஹால் டிக்கெட் வழங்கப்பட்டு இருந்தது. ஆனால் நேற்று 9,798 பேர் இந்த தேர்வை எழுதினர். 681 பேர் தேர்வு எழுத வரவில்லை. திருச்சி கேம்பெயின் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த மையத்தை மாவட்ட கலெக்டர் திரு சரவணன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஒரு இடத்திற்கு 110 பேர் போட்டி. தமிழகத்தில் 2,36,530 பேர் தேர்வு எழுத விண்ணப்பித்திருந்தனர். அவர்களில் நேற்று 2,20,402 பேர் தேர்வை எழுதியுள்ளனர். அதாவது 93.18% பேர் தேர்வில் பங்கேற்றனர். 16,118 பேர் தேர்வை எழுத வரவில்லை. இதன் மூலம் 1,996 பணியிடங்களுக்கு 2,20,412 பேர் போட்டியிடுகிறார்கள். தோராயமாக கணக்கிட்டால் ஒரு இடத்துக்கு 110 பேர் களத்தில் இருக்கிறார்கள். வினாக்கள் கடினமாக இருந்தது. தேர்வர்கள் கருத்து: தேர்வை பொறுத்தவரையில் தமிழ் தகுதித்தாள் தேர்வுக்கு 30 வினாக்கள் கேட்கப்பட்டு 50 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. பாடம் சார்ந்து 150 வினாக்கள். ஒவ்வொரு வினாவுக்கு 1 மதிப்பெண் வீதம். 150 மதிப்பெண்களுக்கு முதன்மை பாடம் 110 வினாக்கள், உளவியல் 30 வினாக்கள், பொது அறிவு 10 வினாக்கள் தேர்வு நடத்தப்படுகிறது. தமிழ் தகுதித்தாள் தேர்வில் குறைந்தது 20 மதிப்பெண் எடுத்தால் மட்டுமே
பாடம் சார்ந்த மதிப்பெண் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த வகையில் தேர்வு எழுதி முடித்து வெளியே வந்த தேர்வர்களிடம் வினாத்தாள் பற்றி கேட்டபோது பெரும்பாலானவர்கள் வினாத்தாள் அனைத்தும் சற்று கடினமாகவே கேட்கப்பட்டிருந்ததாகவும், ஒரு சில பாடத்தேர்வு வினாத்தாளில் மட்டும் நேரடி வினாக்கள் கேட்கப்பட்டிருந்ததாகவும், தேர்வுக்கு முழு முயற்சியுடன் நேரத்தை அதிகம் செலவழித்தவர்கள் மட்டுமே சற்று எளிதாக வினாத்தாள் இருந்ததாகவும் கருத்துக்களை பதிவு செய்தனர். பலர் வினாத்தாள் கடினமாக இருந்ததால் வேதனையோடு காணப்பட்டதால் கருத்துக்களை சொல்ல மறுத்துவிட்டனர். இந்த தேர்வு தொடர்பாக முதுகலை ஆசிரியர் பணிக்கான தேர்வு எழுதுவோர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ்குமார் கூறுகையில், தேர்வானது மிகவும் கடினமாகத்தான் இருந்தது. நாங்கள் கேட்ட கால அவகாசம் வழங்கப்படாததால் மன உளைச்சலோடு தான் தேர்வு எழுதியுள்ளோம். எங்களது அடுத்த கட்ட நகர்வு பற்றி கூட்டம் நடத்தி முடிவு செய்வோம் என்றார். இந்த செய்தியானது இன்றைய நாளிதழில் வந்த செய்தியாகும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.